சகோதரர்களே, இன்னைக்கு பிரமாதமான ஊர்வலம். 1-2 தவறான செய்திகள் நடந்துச்சு. தமிழ் மகன் உசேனுக்கு வண்டி நம்ம பையனை ஒருத்தனை தட்டி போட்டு அவங்க வாட்டில் போயிட்டு இருக்காங்க. அவன் தமிழ் மகன் உசேன்னா அவன் கூட்டத்துக்குள்ள விட்டதே தப்பு. ஆனால் அது ரொம்ப வருத்தத்தக்க செய்தி. TN 75 சொன்னாங்க. அந்த வண்டியில் அவர் இருந்தாரா, ஒரு பெரிய மனிதர், ஒரு கட்சியினுடைய, ஒரு உன்னதமான கட்சியினுடைய, நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மனிதர். ஆனால் இப்படி அடிச்சு போட்டு போனான்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ காவல்துறை அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, உண்மையிலேயே காவல்துறையுடைய சகோதரர்கள் நமக்கு அருமையான எஸ்பி கிடைத்திருக்கிறார், அருமையான டிஎஸ்பிகள் கிடைத்திருக்கிறார்கள், நல்லவர்கள், நண்பர்கள் போல பழகக்கூடியவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்து மாதிரி இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்பி பேச சொன்னாங்க. நான் எஸ்பி பேச மாட்டேன், எஸ்ஐ பேசுறேன்னு சொன்னேன். எஸ்ஐ ரொம்ப நல்லா இருந்தார், ரொம்ப அருமையாக இருந்தார். ஆனா எஸ்பி ரொம்ப கடுமையாக இருந்தார். ஏற்றுக்கொள்ள முடியல அவருடைய பேச்சை. ஆனா எங்கள் மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய காவல்துறையுடைய அதிகாரிகள் உண்மையிலேயே எங்களை மரியாதையோடு நடத்தினார்கள், மரியாதையோடு பார்த்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிக்கு அவர்கள் உழைத்தார்கள். அதை நாங்கள் பார்க்க முடிந்தது. நல்ல சந்தோஷம். நம்முடைய ஊர்வலத்திலே வருகின்ற போது நம்முடைய சிவாஜி ஹரஹர மகாதேவ், சம்பவ மகாதேவன் துள்ளி குதித்து ஆடிய காட்சியை பார்க்க முடிந்தது. ஆனந்த தாண்டவத்தை பார்க்க முடிந்தது. பாரத நாட்டினுடைய மக்கள் அத்தனை பேருக்கும் தேசபக்தி வேண்டும், பாரத நாட்டினுடைய அத்தனை பேருக்கும் தெய்வபக்தி வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே தேசத்தையும் தெய்வத்தையும் மதிக்கக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அகிலபாரத இந்து மகாசபா நடத்துகிறது. இங்கே வரக்கூடியவர்கள் தேசபக்தர்கள். மாற்ற சொல்ல முடியாது. 1-2 பேர் தண்ணி போட்டு ஆடிப்பான். மற்றவர்கள் அது கூட பரவாயில்லை, ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. அத்தனை பேரும் கட்டுப்பாடோடு இருந்தார்கள், கட்டுப்பாடு உடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள். பார்க்க முடிந்தது, தேசபக்தியை உருவாக்க முடிந்தது. நம்முடைய முத்தப்பாஜி சொல்கின்ற போது மசூதி முன்பு அதிகமான போலீஸ் போடுதுன்னு சொன்னாங்க. அது கஷ்டமா தான் எனக்கு இருந்தது. ரொம்ப வேகமா பண்ணாங்க. நமக்கு சின்ன மசூதி தான் ஒண்ணு இருந்து, பெரிய மசூதி பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அது அவங்க மேல தப்பு இல்லை, காவல்துறைக்கு மேல தப்பு இல்லை. சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அவன் தொட்டாலும் பிரச்சனை, நம்ம மாட்டாலும் பிரச்சனை. ஏன் சொன்னா நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே கூட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு தலைவரை அவர் வாக்கிங் சென்று கொண்டிருந்த போது ஒரு சண்டாளர் கூட்டம், ஒரு பயங்கரவாதி கூட்டம் ஓட வெட்டியதாம். இங்க கொல்ல முடியல. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டக்கூடிய பரம்பரை நாங்கள். அந்த பரம்பரை இல்லை. எங்கேயாவது சின்ன கீரல் விழுந்தால் பெரிய கீரல் விழும், பெரிய கீரல் விழும். எங்கேயாவது ஒரு இந்து மகாசபாவை சார்ந்தவன் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் தாக்கப்படுவானே என்றால் சில கிராமங்கள் காணாமல் போய்விடும், காணாமல் போய்விடும். நான் சொல்றது எதுக்குன்னு சொன்னா, இந்துக்களை ஒரு அளவுக்கு தான் நீங்க பொறுங்கன்னு சொல்ல முடியும். எம்ஆர் காந்தியை தொட்ட உடனே என்ன நடந்துங்கிற விவரம் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நல்ல மனிதன், யாருக்கும் ஒரு தீங்கு செய்யாதவன். அவனை ஒருத்தன் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருந்தானா இந்த பொட்ட பயலுலா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கை கட்டி உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அகில பாரத இந்து மகாசபா தெளிவாக சொல்கிறது, இந்த மக்களை இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக அகில பாரத இந்து மகாசபா இருக்கும். அவன் அந்த இந்துவா இந்த இந்துவா எந்த இந்து என்று நாங்கள் பார்ப்பதில்லை. அத்தனை பேரும் இந்துக்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே மனமாற்றம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மனக்கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலே வேடர் சேம் போன்றவர்கள் பேசுகிறார்கள். பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். விநாயகர்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? விநாயகரை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இந்த விழாவை பற்றி என்ன தெரியும்? பாலகங்காதர திலகர் இந்த விழாவை ஆரம்பிக்கின்ற போது சாதாரண மக்களை, இந்துக்களை கட்டி எழுப்பி அவர்களிடம் தேசபக்தியை உருவாக்கி வெள்ளை கிறிஸ்தவரை வெளியேற்றுவோம் என்று சொன்னார்கள். இவன் வெள்ளக்காரனுடைய குஞ்சு, அவன் போட்ட எச்சத்தின் மிச்சம். இவன் பேசுகிறான் தேசபக்தியை பற்றி. விநாயகரை மாத்திருவானாம், விநாயகரை மாத்திருவோம் சொல்றான். எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. யாரும் சொல்ல முடியாத வார்த்தை. அரசாங்க அலுவலகம்
கொண்டிருக்கிறது. கோவில் பூமியில கோவில் தான் இருக்க முடியும், மசூதி பூமியில மசூதி இருக்கும், சர்ச்சு பூமியில சர்ச்சு இருக்கும். சௌரியார் கோயில் பூமி கொப்ப பூமியா? அது தேவஸ்தானத்துக்கு உள்ளது, கணபதி கோயிலுக்கு உள்ளது. நாங்க உனக்கு தானமா தந்தோம், நீ இருந்துட்டு போ, நீ பிரேயர் பண்ணு, ஒன்று என்ன வேணாலும் பண்ணு. நாங்க இயேசுநாதருக்கு விரோதமான ஆள் இல்லை. நீ எங்களை சிண்டு பிடித்து பார்க்கிறாயே, எங்களை சீட்டு விட்டு பார்க்கிறாயே. இங்கே அரசீஸ்வரம் தாலுகா உலகத்தில் இருந்த விநாயகர் சிலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு தாலுகா அலுவலகம் மாற்றப்பட்ட போது சிலை வந்தது. ஆனா இப்ப அந்த சிலையை காணல. கிறிஸ்தவ எல்லாம் கொதிச்சிருவாரா, பிள்ளையார் சிலையை பார்த்தா அவனுக்கு பிடிக்காதா? ஏன்னா அவன் இந்த ஒரு காரணம் இல்ல, பாத்தீங்களா? அவனுக்கு எந்த சாமியை பிடிக்கும்? வெளிநாட்டு ஆங்கிலேயன் கும்பிடக்கூடிய சாமி தான் அவனுக்கு பிடிக்கும். வெள்ளக்காரன் போயிட்டான், அவன் குஞ்சுகள் இங்கே இருந்து படையெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கலெக்டர் அலுவலகம் இருக்கக்கூடியது, அங்கே மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடியது, ராணி தோட்டம் டிப்போ இருக்கக்கூடியது, அத்தனையும் எங்களுடைய கோவில் சொத்து, எங்களுடைய கோவில் சொத்து. இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் நாங்கள். எந்த கிறிஸ்தவ கோவிலில் இருந்தாவது உண்டியல் பணம் அரசாங்கத்திற்கு போகிறதா? எந்த மசூதியில் இருந்தாவது உண்டியல் பணம் அரசாங்கத்திற்கு போகிறதா? எங்க கோவில் நாங்க கொடுக்கிறோம் சார். எங்க சுசீந்திரத்தில் நாங்க கொடுக்கக்கூடிய பணம், மண்டைக்காட்டிலே எங்களுடைய தேவைக்கு முன்னாலே நாங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை, இங்கே முருகன் கோவிலை நாங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை தானே இந்த அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருக்கிறது, எண்ணிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பணத்திலே நீ அரசாங்கத்தை நடத்துகிறீர்கள். உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சலுகை என்று சொல்கின்ற போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனால் இது இந்துக்களுடைய நாடு. அகதிகளுக்கு கொஞ்சம் பிச்சை போட வேண்டியதா இருக்கும். அகதிகள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அகதிகளாக நம் கண்ணுக்கு தெரிகிறார்கள். பாவம் பிழைத்து விட்டு போகட்டுமே. எங்களையும் நம்ம இந்த ஊருக்காரன் இல்லையா, நம்ம இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். நமக்கு இந்த நாடு, இந்த நாடு நம்முடையது. நமக்கு இந்த நாடு தாய்நாடு, தந்தை நாடு, புண்ணிய நாடு, புனித நாடு. ஆனால் கிறிஸ்தவனுக்கோ இஸ்லாமியனுக்கோ தாய் நாடு இதுதான், தந்தை நாடு இதுதான். ஆனால் புனித நாடு எங்கே? மெக்கா மதீனா என்கிறான் ஒருவன், வாடிகன் ஜெருசலேம் என்கிறான் ஒருவன். போகட்டுமே, போகட்டுமே, அகதிகளாக இருக்கக்கூடியவன். இந்த நாடு மதசார்பற்ற நாடு என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நாங்கள் சலுகை கொடுக்க முடியாது. இது இந்துக்கள் நாடு என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நாங்கள் சலுகை கொடுப்போம். ஏன்னா இந்துக்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நீதான் மதசார்பற்ற நாடு என்று சொல்கிறாயே. மதசார்பற்ற நாடு என்று சொன்னால் பார்சியாலிட்டி இருக்கக்கூடாது. ஆகையினாலே இந்த அரசாங்கம் பார்சியாலிட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்துக்களுடைய பல்லை பிடுங்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த இந்துக்களை பார்த்து கோழைகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாரவும் போறவெல்லாம் தட்டி பார்க்க நம்ம நாட்டை. சீனாக்காரன் நோண்டி பார்த்தா, பாகிஸ்தான்காரன் நோண்டி பார்த்தா, பங்களாதேஷ்காரன் நோண்டி பார்த்தா, இப்ப சிரியாவும் நோண்டி பார்க்கிறான். ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா அப்படி சத்தமா கூப்பிட்டா என்னன்னு கேப்பா அங்க உள்ளவன். ஆனா அந்த ஸ்ரீலங்காவும் நம்மளை பார்த்து நோண்டி பார்க்குது. அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கோம்? உட்காருங்க, செம்மறி ஆடு மாதிரி இருக்கும். ஆனா நம்முடைய வேதம் சொல்கிறது, நம்முடைய உபநிடதம் சொல்கிறது, நீ பால் இல்ல, செம்மறி ஆடு இல்ல, சிங்கம், நீ சிங்கம். ஆகையினாலே நீ எதற்கென்றும் பயப்படாதே. நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹிந்துவுக்கு மரண பயம் கிடையாது. ஜனனம் புனரபி மரணம், மீண்டும் பிறப்போம், மீண்டும் பிறப்போம். மறுபிறப்பு கொள்கையிலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், இந்துக்களே நீங்கள் கோழைகள் அல்ல, இந்துக்களே நீங்கள் பாவிகளே, நீங்கள் எல்லாம் சிங்கங்கள். அமிர்தஸ்ய புத்திராய, அழியாத பேரின்பத்தினுடைய பங்குதாரர்கள் நீங்கள். உங்களை எவன் பாவி என்று சொல்வது, எவன் பாவி ஆவி என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே நாம் எல்லாம் வீரர்களுடைய குழந்தை. நம்முடைய கணபதியை பார்த்தீர்களா? பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கிறார். நம்ம கணபதியை எவனாவது கொல்ல முடியுமா? கணபதியை எவனாவது நோட்ட முடியுமா? நான் கணபதியை தூக்கிடுவேன். தூத்துக்குடியில ஒரு எஸ்ஐ ஓடி போய் ஒரு கணபதியை தூக்கி கொண்டு கடலை கரைச்சாங்க. கணபதி வைக்கப்படாது. ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து வச்சுக்கிறோம் கணபதிய, இல்ல அமெரிக்காவில் கொண்டு வச்சோமா கணபதிய? எங்க ஊர்ல நாங்க வைக்கிறோம்டா. மதுரையில, திருச்சியில ஒரு இடத்துல போய்
ஆத்துக்குள்ள கொண்டு கரைச்சிட்டாங்க. பாவம் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். சாக்கடையில கொண்டு கரைச்சிட்டாங்களா திருச்சியில காவல்துறை. அந்த அளவுக்கு காவல்துறைக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள்? வழிபணம் எங்களுடையது, அரசாங்கம் எங்களுடையது, ஆளுகின்றவர்கள் நாங்கள், எங்களுக்கு ஆதரவானவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நீங்க ஏதோ நோண்டிட்டு இருக்கீங்க. ஆகையினாலே விநாயகர்கிட்ட விளையாடுனா விநாயகருக்கு பிடிக்காது. விநாயகர்கிட்ட விளையாடுனா விநாயகர் எதையாவது ஒரு காரியத்தை செய்வார். ஆகையினாலே விக்கின விநாயகர் நம்முடைய விநாயகரை பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கும். அவருக்கு கூட கஜமுகனை அழித்திடவே தோன்றி வந்த பிள்ளையார் என்று நாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வீர கணபதி, விக்கிர கணபதி பார்ப்பதற்கு சாந்தமாக இருக்கிறார்கள் இந்துக்கள் என்று சொல்லி யாரும் எடை போட்டு விடக்கூடாது. பார்ப்பதற்கு சாந்தமாக இருந்த பகவதி தாய், பார்ப்பதற்கு அமைதியாக இருந்த பராசக்தி மகிஷாசுரனை பார்த்தவுடன் பத்திரகாளியாக மாறினார். பத்திரகாளியாக மாறினார். அடித்தார், அடித்து கொண்டார். என்னுடைய தாய் பராசக்தி மகிஷாசுர மர்த்தினி. அதைத்தான் நாம் தசரா என்கிறோம், விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடியவர்கள் நாம். ஆக இந்துக்கள் அமைதியானவர்கள் தான், இந்துக்கள் சாந்தமானவர்கள் தான். நீங்கள் சீண்டி பார்த்தால் சிம்மமாக மாறக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இவர்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்துக்களாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, இது மாபெரும் விழா, அற்புதமான விழா. இந்த விழாவிலே ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப சிறப்பா இந்த விழாவை நடத்துவதற்காக பல்வேறு தரப்பிலே நம்முடைய சகோதரர்கள் உதவி செய்தார்கள். இங்கே நம்முடைய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக சிவசேனா கட்சியினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் சிவராஜ் ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அருமைக்குரிய தம்பி சிவா வந்திருக்கிறார், சிவாஜி வந்திருக்கிறார். இந்த விழாவிலே நம்ம எல்லாம் வாழ்த்துவதற்காக மதுரையில் இருந்து நம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள், நெல்லையில் இருந்து நம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள், தூத்துக்குடியில் இருந்து நம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். இந்து முன்னணி பேரியக்கம் எல்லாம் இவர்களை நீ வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கின்ற போது வாருங்கள், எங்கே நீங்கள் போவீர்கள்? எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? இத்தனை வருடமாக இந்து இந்து என்று சொல்லிக்கொண்டு எங்கே போவது? வாருங்கள், அகில பாரத இந்து மகாசபா இருக்கிறது, வாருங்கள், தாய்மரம் திரும்புங்கள், பாருங்கள், வந்து சேருங்கள் என்று அறைகூவல் விடுத்தோம். அத்தனை பேர் வந்தார்கள். இந்த நிகழ்ச்சியிலே வழக்கறிஞர் கிரீனிவாச பிரசாத் அவர்கள் இந்த விநாயகர் சிலையை கடலிலே கரைத்து துவக்கி வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இங்கே இந்த விழாவிலே சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தை கௌரவப்படுத்துவதற்காக நம்ம அருமைக்குரிய சகோதரர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் நமக்கு ஆரம்பம் முதல் துவக்கி வைத்த அருமைக்குரிய பெரியவர் இளப்பபுரம் ஊரை சார்ந்த சதாசிவனார் அவருடைய புதல்வன் இங்கே வந்திருக்கிறார்கள். பாரத் சிங் அவர்கள் அருமையானவர்களே, கேரளாவிலிருந்து நம்முடைய மாநில தலைவர் சத்யசாய் சொருபராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்த்துகள் நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் அத்தனை பேருக்கும், இங்கே இருக்கக்கூடிய நமது காவல்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல கணபதி பகவான் நன்மையை அருளட்டும், சத்தியத்தை கொடுக்கட்டும், நோயற்ற வாழ்வை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா வகையான ஐஸ்வர்யத்தையும் மங்களத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வந்தே